இல்லையே. என்னடா வெளியில பாத்தியா எவ்வளவு மழை பெஞ்சிட்டு இருக்கு பாத்துன்னு. அப்போ நீலும் இப்படிதோ குளிர்றதா உனக்குன்னு தெரியல. ஸ்வெட்டர்லாம் போட மாட்டியா? சோனிகா ஸ்வெட்டர் போட்டு விடு அவனுக்கு. என்னடா பாக்குற? நான் யாருன்னு தெரியுமோ? நான் தான் பெரிய ஆளு. அவனெல்லாம் அழகா பாத்துக்குவேன், சரியா? நான் உனக்கு சித்தி வேணும்டா. சரி தெரிஞ்சுக்கோ, இப்ப சொல்லிட்டேன். இனிமே என்ன சொல்லி தெரியுமா கூப்பிடுறேன்? சித்தி சித்தின்னு அழகா சொல்லி கூப்பிடு, சரியாடா? சோனிகா, நான் பேசுறத பார்த்து பார்த்து அழகா சிரிக்கிறான்க்கா. அப்போ நான் பேசுறது அவனுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். குரு 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 குருன்னு என்னதான்க்கா பாக்குறான். நாடா, நான் பேசுறது உனக்கு தெரியுதா? அழகா என்ன மட்டும் பாக்குற? அப்போ நான் பேசுறது உனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இல்ல? ஆமா சோனிகா, நிஜமா பாக்குறான். அழகா கியூட்டா பாக்குறான். அப்போ நான் பேசுறது உனக்கு தெரியுது போல இல்லடா? மா, என்னம்மா இது? டீ ஆறி போயிருக்கு, எப்படிம்மா குடிக்க முடியும்? சோனி, சூடெல்லாம் குடிக்க கூடாது, சரியா? தெரிஞ்சுக்கோ, ஆறி போய் தான் குடிக்கணும். ஏன்னா குழந்தை பிறந்து இப்போ எத்தனை நாளாச்சு. அப்போது வயிறெல்லாம் புண்ணாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ போயிட்டு சூடெல்லாம் குடிச்சிட்டு இருந்தா சரியே வராதுமா. அதுக்கு தான் அம்மா சொல்கிறேன், ஆறனை தான் குடிக்கணும். கொஞ்ச நாள் போட்டோம், அதுக்கப்புறம் நீ சூடாக குடிச்சிக்கலாம், சரியா? இப்போ குடி. அப்போ என்னென்னலாம் கதை விடுற பத்தியா? இடி நிஜமாதாண்டி, இதெல்லாம் காலங்காலமாக பாரம்பரியமாக உள்ளது தான். நான் என்னமோ கதை விடுற மாதிரி சொல்கிறேன். ஆமா, பின்ன நீ இப்ப என்ன சொன்ன? சரி சரி, நான் குடிக்கிறேன் போ. அக்கா, சோனி அக்கா, அங்க பாரு. ரொம்ப நேரமா உன்னை கூப்பிட்றா, என்னன்னு தான் கேளு. ஏய், உனக்கு என்ன பிரச்சனைப்ப? இவன் நிஜமா நான் பேசுறத குரு குரு குருன்னு என்னதான் பாக்குறான்க்கா? உன்னதான் பாக்குறானா? உன்னை பார்த்தா நீயும் அவனை பாரு. ஆமா, என்ன பாக்குறான், நான் அவனை பாக்குறேன். சூப்பரா பாக்குறான் தெரியுமா? ஷோ கடவுளே. பிள்ளை பத்துக்க சுபி போதும் ஒரு ஆள். அவ அழகா பார்த்து பாடி. ஆமாம்மா, நல்லா பேசிட்டே இருக்கா அவங்கிட்ட. ஏம்மா, சித்தி இல்ல எங்க? சித்தி வந்த கலப்புல டயர்ட் ஆயிடுச்சுக்கு போல. ஆள் வந்ததும் படுத்திட்டா பாரு. தூங்கிட்டாங்களா? ஆமாம்மா, வந்தது என்னமோ போல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. தலைலாம் ஒரு மாதிரி வலிக்குதுக்கான்னு சொன்னான். சரிடி செத்தோட தூங்கு அப்படின்னு படுத்துட்டா. அதான் தூங்கிட்டு இருப்பா போல. அதான் நீ வந்த மாதிரி தான் இருந்துச்சு சித்தியா, ஆளே காணும். ஆமா ஆமா. சுபி, என்னதாண்டி இவ்வளோ நேரம் பேசுற? அக்கா, நான் பாட்டுக்கு ஒன்றுனா பேசிட்டு இருக்கேன், அவனும் ஜாலியாக என்னை பார்த்துட்டே இருக்கான்க்கா. என்கிட்ட அழுகாம இருந்தா சரிதான். அப்போ நீ பேசிட்டே இருடி. ஆ சரிக்கா. அஞ்சு, என்னடி வரேன்னு சொல்லவே இல்லை? குட்டி பிள்ளைய பார்க்கணுன்னு ஒரே ஆசை பார்த்துக்கோ. சரி உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம்ல. அஞ்சு, நீ மட்டும் வந்திருக்கியா? மாமா வந்திருக்காங்களா? அப்பாவுக்கு தெரியாது நான் வந்தது. சொல்லாமையா வந்த? தேட போறாங்க. இல்ல, வீட்டுக்கிட்ட இப்ப வந்துட்டு அப்பா இது மாதிரி தம்பி பார்க்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் என்ன சொன்னாங்க? அப்பா என்ன சொல்ல போறாங்க சோனி? அம்மாவை கூட்டிட்டு வந்துருமான்னு சொல்லிட்டாங்க. பாவம் அம்மா, அவங்களே 4 நாள் இருந்துட்டு வரணும் பேரன் கூட. எங்க அம்மாவை காணும் சோனி? அத்தை வெளியில தான் இருந்தாங்க, இவ்வளோ நேரம் தம்பியை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அஞ்சு, நீ ஏன் சொல்லாம வந்த? சொல்லவே வரேங்கிறத கூட பேசுன, வரேண்டின்னு சொல்லலாம். அதுவா, அது ஒரு ஸ்பெஷல் பர்சன் வர்றாங்க குழந்தைய பார்க்கணும்னு சொல்லி. அதனால தான் நான் யார்கிட்டே சொல்லலை. திடீர்னு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. ஸ்பெஷல் பர்சனா? அப்படி யார் அஞ்சு? எனக்கு யார் இப்போதைக்கு ஸ்பெஷல்? கண்டுபிடி. உனக்கா? யாருடி? எனக்கு புரியல. ஏய் லூசு, வேற யாரும் இல்ல, விக்கி தான். அவரா? ஆமா. இங்கே வரேன்னாரு? ஆமா. சரி, அவரை பத்தி உனக்கு எல்லா டீட்டெயில்ஸ் தெரியும். சத்யா கிட்ட அப்படிலாம் நடந்துக்கிட்டதெல்லாம் உனக்கு எல்லா விஷயமுமே தெரியும். ஆனா அவரை எப்படி இன்னும் நம்புற நீ? சோனி, அவங்க எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துப்பாங்கன்னு உனக்கு தெரியாது. அதை வச்சு நான் நம்பிட்டேன். அவங்க நடிச்சாங்கன்னா, உன்னை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவ? எல்லாமே நான் ஓப்பனாக கேட்டுட்டேன் சோனி. நீங்கள் என்கிட்ட ஏமாத்த பார்க்குறீங்களா இல்லை என்கிட்ட நடிக்கிறீங்களான்னு எல்லாமே நான் கேட்டுட்டேன். அவங்க இல்லை அஞ்சு, உன்கிட்ட உண்மையாக தான் இருக்கேன், சத்யா என்ன ஏமாத்திட்டா அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. அப்போ நீ நம்புறியா அஞ்சு?
ஆமாடி, வேற என்ன பண்ண சொல்ற? அப்பாக்கு அந்த மாப்பிள்ள தான் ஓகே. அவர்கிட்ட நானும் பேசி பார்த்துட்டேன். எனக்கும் பிடிச்ச மாதிரி தான் இருக்காரு. என்ன ஃபர்ஸ்ட் லைஃப் பாஸ்டாவே போட்டுன்னு விட்டாச்சு. ஏதோ ஓகே, நீ தைரியமா இருந்தா ஓகே தான் அஞ்சு. மேரேஜ் இன்னும் எத்தனை நாள் இருக்கு? நேரம் முடிஞ்சிருக்க வேண்டியது. கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. நெக்ஸ்ட் மந்த் தான். என்னடி 10 நாள் 15 நாள்னு சொல்லிட்டு இப்ப நெக்ஸ்ட் மந்த்ங்கறீங்க? எல்லாரையும் அண்ணா நீ எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அது கூட அவர் தான் சோனி சொன்னாரு. அப்படியா? அதுக்காக தான் இப்ப தள்ளி போட்டிருக்கீங்களா? ஆமா சோனி, அதுக்காக தான். சரி ஓகேடி, எல்லாரும் வந்தா நல்லா தான் இருக்கும். இப்ப இன்னொரு மெம்பரும் ஆட் ஆயிட்டாங்க. ஆமா, என்னோட மருமகன். சரி சரி, அவங்க கால் பண்ணுறேன்னு நாங்கள் வந்துட்டு நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன். அவங்க வந்ததும் நான் கூட்டிகிட்டு வரேன், சரியா? சரிடி. வந்துட்டு உன்கிட்ட பேசிட்டு போகிறேன் பாரு. அவனை நான் பார்க்கவே இல்லடி, பார்த்துட்டு போகிறேன். யாரடி உன்னை வேணான்னு சொன்னது? பார்த்துட்டு போ. டேய் இங்க பாருடா, அத்தை உன்னை பார்க்கறதுக்காக அங்கேருந்து வந்திருக்கேன். நீ பாட்டுக்கு உன்னோட சித்தியை தான் பார்த்துட்டு இருப்பியா? இங்கே பாருடாங்கிறல்ல. ஆமா ஆமா, அத்தை வந்திருக்காங்க, அதுவும் மாமா கூட வந்திருக்காங்க. என்ன சோனி? என்னடி, நான் உண்மையதானே சொன்னேன். அவனுக்கு அப்புறம் மாமா தானே வேணும். ஆமா ஆமா, அததான் நானும் சொன்னேன். சரிடி சரிடி சோனி, நான் போயிட்டு கூட்டிட்டு வரேன். ஓகே போ. அக்கா யார கூட்டிட்டு வரேன்னாக? அவளுக்கு கல்யாணம் ஆக போற பையனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறா சுபி. இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன். விக்கி விக்கின்னு பேசிட்டு இருந்தாங்களா, சத்யாக்காவை டார்ச்சர் பண்ணாங்களே, அவங்களாக்கா? கரெக்ட் சுபி, அவங்களே தான். அவங்களே கெட்டவங்க. அஞ்சு அக்கா பாவம், அஞ்சு அக்காவை மேரேஜ் பண்ண போறாங்க. இல்ல, இப்போ அவ மாறிட்டான்னு அவ தான் சொல்றா. சோனி. வா சத்யா. என்னடி, யார்கிட்ட பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, காணும். சுபி என்ன விக்கி விக்கின்றா? அஞ்சு வந்திருக்கா. அஞ்சுவா? உன்னோட நாத்தனாரா? அவதான். அப்புறம் எங்க அவளை காணும்? அவ கட்டிக்க போற பையன் இருக்கானா, அதான் விக்கிதான். அவன் வரானா, அதான் அவன் வெளில வந்துட்டு இருக்கான். நான் போயிட்டு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாடி. ஏய், அவன் எதுக்குடி இங்க வரான்? அவன் வரான்னு சொல்லும் போது நான் என்ன வரக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? பேபி பார்க்க வருவான் போல, நான் என்ன பண்றது? தேவையில்லாத பண்ணாத சோனி, நீ வேணான்னு சொல்ல வேண்டியதானே? ஏய், வரவங்கள வேணான்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அவ கூட்டிட்டு வரா, நான் ஒன்றும் பண்ண முடியாது, சரியா? நான்லாம் ஒன்றும் சொல்லலடி, வந்தா வரட்டும், உனக்கு என்ன? பேர கேட்டாலே எரிச்சலா இருக்கு. திரும்ப திரும்ப ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தான்னா எனக்கும் அர்ஜுன் மாமாக்கும் தான் சண்டை வந்துட்டு இருக்கும். அதுக்கு தாண்டி சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் வராது, உன் வேலையை பாரு, சரியா? உனக்கு இதெல்லாம் நடந்தா தெரியுமா இருக்கும்? அப்ப நீ ஒழுங்கா இருந்திருக்கணும். அப்போ தெரிய பேசும்போதெல்லாம் விடுடி, அதை பத்திலாம் பேசிக்கிட்டு இருப்ப. சத்யா. வா அஞ்சு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கிய? பிள்ளைலங்க? பிள்ளைங்கெல்லாம் வெளியில விளையாடிட்டு இருக்குதுங்க அஞ்சு. சரி சத்யா. எப்படி இருக்கீங்க? குழந்தை எப்படி இருக்கான்? நான் நல்லா இருக்கேங்க, வாங்க வாங்க. நல்லா இருக்கான் குழந்தையும். ஓ சரி சரி. சுபி எழுந்துரு, அவங்க உட்காரட்டும். சரிக்கா. இல்ல பாப்பா நீ உட்காரு, வேண்டாம். ஏங்க உட்காருங்க, பரவாயில்ல. இல்ல பரவாயில்ல, நிக்கலாமே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆமா, மச்சான் எங்க? மச்சானா? யாரை கேக்குறீங்க? எங்க என்னோட மச்சானை கேக்குறீங்க? அருண். அருண் அப்புறம் இன்னொருத்தவங்கள மச்சான் சொல்ல முடியாது. அது யாரு? புரியும், சில பேருக்கு புரியும். இப்படி சொல்றான் பாரு, அர்ஜுன் மாமாவை தான் சொல்றான். அவங்க ஒரு முறையில எனக்கு ப்ரோ தான் வேணும். யார சொல்றீங்கன்னு புரியல. புரியுறவங்களுக்கு புரியுங்க. சரி சரி. சத்யா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். குழந்தைய பாருங்க. ஓகே அஞ்சு, வந்த வேலையை பார்க்காம தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு இருக்கேன். சரி சரி ஓகே. அஞ்சு, குழந்தைக்காக ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏங்க தேவையில்லாம ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வந்தீங்க? அப்புறம் எடுத்துட்டு வராம வர முடியுமா அங்க பாக்குறதுக்கு? எங்க காமிங்க பாக்கலாம். பிடிக்கும் அஞ்சு, உனக்கும்? காமிங்க, வெளியில எடுத்து காமிச்சாதானே நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும். மற்றவங்களுக்கும் இந்த கலர்லாம் பிடிக்கும். அவங்க டேஸ்ட்டு தான். யார சொல்றீங்க? புரியும். சரி ஓகே, நான் ட்ரெஸ் எடுத்து காமிக்கிறேன். டேய் குட்டி பையன், உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. பெரியப்பா, ஐயோ சாரி, பெரியப்பா இல்ல, என்ன சொல்லணும் அஞ்சு? அவன் நான் அவனுக்கு
அத்தைங்க, அதனால உங்களை மாமா தான் சொல்லணும் அவன். அப்படியா குட்டி பையா, மாமா என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. நீ விளையாடும் போது உனக்கு விளையாடுற பொருள்லாம் வாங்கிட்டு வரேன், ஆனால் இப்போ ஷர்ட் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்க்கலாமா? அவனுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு கூட புரியாது, எடுங்க பார்க்கலாம். ம், ஓகே அஞ்சு. சத்யா, உங்க குழந்தையில எங்க? வெளியில விளையாடிட்டு இருக்காங்க. அதை சிரிச்சிட்டே சொல்லலாமே. ம். எப்படி இருக்கு குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு? வாவ், பிங்க் கலர் சூப்பரா இருக்குங்க. ஃபுல்லாவே பிங்க் கலர் சேர்ந்த மாதிரி அழகா இருக்கே. சூப்பரா சூஸ் பண்ணிருக்கீங்க. நான் கூட இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் எடுக்க மாட்டேன். எனக்கு பிடிச்சவங்களுக்கு பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும் அஞ்சு. இப்போ பிடிச்சவங்கன்னு சொல்ல மாட்டேன், இப்போ ஒன்றை மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், வேற யாரையும் கிடையாது. இல்லை சொல்கிறேன், ஆனால் எனக்கும் அந்த பிங்க் பிடிக்கிறதுனால நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அஞ்சு. அழகா இருக்கு. குழந்தைக்கு போட்டுட்டா இவ்வளோ அழகா இருக்கும்ல. சோனி, ட்ரெஸ்ல எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு அஞ்சு, எல்லாமே அழகா தான் இருக்கு. ஏற்கனவே அவனுக்கு அவ்வளோ ட்ரெஸ் வந்துட்டு இன்னும் எத்தனை ட்ரெஸ்ஸு? ஏங்க, ஒரு டைமுக்கு மாற்றி மாற்றி விட்டுட்டு இருங்க, மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் அப்படின்னு சொல்லி. அப்படிதான் மாத்தி மாத்தி போட்டு விட்டுட்டு தான் இருக்கும், ஆனாலும் அதிகமா வந்துருச்சு. ஆமாம், ஃபர்ஸ்ட் பேபியில் எல்லாரும் பார்க்க வரவங்க எல்லாரும் ட்ரெஸ் தானே எடுத்துகிட்டு வருவாங்க. ஆமாங்க, அதனால நிறையவே ட்ரெஸ் இருக்கு அவனுக்கு. அஞ்சு, அது அம்மா கிட்ட போயிட்டு இவங்களுக்கு காஃபி டீ இல்லைன்னா சாப்பாடு ஏதாவது ரெடி பண்ண சொல்லுமா. சரி சோனி. ஐயோ வேணாங்க, சாப்பிட்லாம், கிளம்பணும் அஞ்சு, கிளம்பணும். வா கிளம்பலாமா? ஏங்க வேணான்னு சொல்றீங்க? இல்லைங்க, வேணாம், சாப்பாடலாம். எங்க போகணும் நீங்க? இல்லை கிளம்பணும் அஞ்சு, நமக்கு வெளில வேலை இருக்குல்ல, போலாமா? சரி குட்டி பையா, மாமா போயிட்டு வரேன், பாய்டா. அழகா சிரிச்ச மூஞ்சியோட இருக்கான் சோனி, மச்சான் மாதிரியே இருக்கான், சூப்பராக க்யூட்டாக இருக்கான். ஆமாங்க, வரவங்க எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க, அருண் மாதிரியே தான் இருக்கான்னு சொல்றாங்க. சத்யா வரேன். ம். உங்களுக்கு சிரிச்சா ரொம்ப நல்லா இருக்குங்க, தயவு செஞ்சு மூஞ்சி இப்படியெல்லாம் வச்சுக்காதீங்க, நல்லா எனி டைம் சிரிச்சிட்டே இருங்க, அழகா இருப்பீங்க. சரிங்க.